தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தொடர்ச்சியாக தமிழ் தடம் சேனல் வந்து வாட்ச் பண்றீங்க, ரொம்ப நன்றி. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கு, அதையும் தட்டி விட்டீங்கன்னா பெரிய ஆதரவு கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படும். நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நேற்று நீதிமன்றத்தில் விஜய் தொடர்பான ஒரு வழக்கு வருது. என்ன அப்படின்னா, வழிகாட்டு நெறிமுறைகளை இது போன்ற கூட்டங்களுக்கு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. அந்த தாக்கல் பண்ண வழக்கு வந்து செந்தில்குமார் அப்படின்ற நீதியரசர் தலைமையில நீதியரசர் முன்பாக அது விசாரணைக்கு வருது. அப்பொழுது செந்தில்குமார் அவர்கள் நீதியரசர் சொன்ன கருத்துக்கள் பெரிய விவாத பொருளை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நிறைய விஷயங்களை தாவேகாவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நேத்துல இருந்து செய்திகள்ல வந்துகிட்டே இருக்கு. ஏன் விஜய் மீது இன்னும் வழக்கு பதிவு செய்யல அப்படின்னு அவர் வந்து கேட்டிருந்தாரு. திமுக அரசு காவல்துறை கருணை காட்டுறீங்க, திமுக அரசுன்னு சொல்ல காவல்துறை கருணை காட்டுறீங்களா அவர் மேல அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு பின்னடைவா பார்க்கலாமா தவேகாவுக்கு, எப்படி பாக்குறீங்க? ஜாமீன் மனுவும் ரத்து பண்ணியிருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்கள் மீதான ஜாமீன் மனுவையும் அப்புறம் நிர்மல்குமார் அவங்க மீதான ஜாமீன் மனுவையும் ரத்து பண்ணியிருக்காங்க. அவங்கள காவல்துறை அடுத்து கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஆடியன்ஸுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதம் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 99,000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை டச் பண்ணியாச்சுன்னா நம்ம ஒரு லேண்ட்மார்க்கை அச்சீவ் பண்ணிடலாம். 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற லேண்ட்மார்க்கை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த லேண்ட்மார்க்குக்கு எங்களை சீக்கிரம் கொண்டு போய் சேருங்க. இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தாவேகா கட்சிக்கு இது பெரிய ஒரு பின்னடைவு. ரொம்ப காட்டமான நிறைய கேள்விகளை நீதி அரசர் கேட்டிருக்காரு. இந்த கேள்விகள்லாம் புது கேள்விகள் இல்லை. இந்த லாஸ்ட் 1 வீக்கா இந்த கேள்விகளை நம்மளும் கேட்டிருக்கோம், வேற நிறைய பேரும் இந்த கேள்விகளை கேட்டுட்டே தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு நீதி அரசர் அந்த கேள்விகளை கேட்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இப்ப நம்ம கேட்கும்போது விஜய் ரசிகர்களுக்கு அது புரியாது. இவன் இது இந்த மாதிரிலாம் இதெல்லாமோ பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீதி அரசர் இந்த கேள்வியை கேட்கிறாருன்னா அது முக்கியமான அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்ற பாயிண்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஏன் விஜய் மேல வழக்கு பதியல அப்படின்ற பாயிண்ட்டை கேட்குறாங்க. மற்றவங்க மேலாம் வழக்கு போடுறீங்க, விஜய் மேல ஏன் போடல அப்படின்ற ஒரு கேள்வி. அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பெண்கள்லாம் அங்க பாதிக்கப்படுறாங்க, உயிரிழக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து நீங்க தப்பி ஓடுறீங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, தாவேகா தலைமைக்கும் அங்க இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கும் தலைமை பண்பில்லை அப்படின்ற விஷயத்தையும் நீதி அரசர் சொல்றார். ஸோ இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். இதையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பாருங்க, அங்க வந்து உயிரிழந்திருக்காங்க நிறைய பேர், சின்ன குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க, பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. நீங்க அந்த இடத்துல இருக்கணும். ஒரு கிரைசிஸ் நடக்குதுன்னா நீங்க அந்த இடத்துல இருக்கணும். கோழைகள் தான் அங்கிருந்து ஓடுவாங்க. அந்த கிரைசிஸை ஏற்படுத்தினதே நீங்க தான். சாதாரண காலகட்டங்கள்ல நீங்க ஏற்படுத்தாத கிரைசிஸா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடந்துருச்சுன்னா கூட நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் அங்க போய் நிக்கணும். ஆனா நீங்க ஏற்படுத்தின விபரீதம் இது. நீங்க பொறுப்பேற்காம அங்கிருந்து ஓடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வீடியோ ரிலீஸ் பண்றீங்க, அதுலயும் பொறுப்பேற்கல. ஸோ அதையும் நீதி அரசர் இங்க பேசுறாரு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ வீடியோலாம் நம்ம பாக்குறோம். அதுல தாவேகா விஜய் போற அந்த பஸ் போகுது, ஒரு ஆக்சிடென்ட்ல ஈடுபடுது. ஒரு பைக்கை இடிக்கிற அந்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம். ஸோ அது அந்த வீடியோலாம் இருக்கு. பட் இருந்தும் ஏன் வழக்கு பதிவு பண்ணல, ஏன் அந்த வண்டியை நீங்க பறிமுதல் பண்ணல, ஏன் அலோவ் பண்றீங்க அப்படின்ற பாயிண்ட்டையும் அவர் எழுப்பியிருக்காரு. ஸோ ஏன் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா போறீங்க அப்படின்ற பாயிண்ட்டையும் கேட்கிறார். நடவடிக்கைலாம் எடுக்காம ஏன் சாஃப்டா போறீங்கன்ற பாயிண்ட்டும் கேட்கிறார். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அதே போல ஆதவர்ஜுனா அவர்கள் பார்த்தோம்னா அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, புரட்சி ஏற்படுத்துறதுக்கான ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த தேவை எப்போ வருது ஆதவர்ஜுனாவுக்கு? மக்கள் பிரச்சனையை மையமா வச்சுலாம் புரட்சி பண்ணணும்னு சொல்ல, இவங்களை உதைக்கிறனால புரட்சி பண்ணுமா? இவங்க ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்திட்டு இன்னைக்கு இவங்க கார்னர் பண்ணும்போது இந்த புரட்சி வெறிலாம் இப்பதான் வருது. நிஜமான புரட்சியாளர்னா எப்போ வரணும்? மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்க புரட்சி பண்ணணும்னு பேசணும். இவன் எப்போ புரட்சி பண்ணணும்னு பேசுறாங்க? இவங்களுக்கு தேவை வரும்போது இவங்களையும் இவங்க தலைவரையும் நெருக்குனா புரட்சி பண்ணுவாங்களாம். இந்த எப்ப ஸ்ரீலங்கா ஸ்டைல்ல நேபாள் ஸ்டைல்ல பண்ணணுமா? எல்லாம் ஊர்ல இருக்கவங்களாம் வேலை விட்டு இல்லையா? இவங்களை காப்பாத்துறதுக்கு ரோட்ல இருந்து நாங்கெல்லாம் புரட்சி பண்ணணும். எவ்வளவு நக்கல் இருக்கு பாருங்க இவங்களுக்குலாம். அப்புறம் அந்த ட்வீட்டை வந்து டெலீட் பண்றாரு. அதையும் கேட்டிருக்காங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்குங்களா? இப்படியான விஷயத்த பேசலாமா? நீங்க ஒரு கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க. நேபாள் ஸ்ரீலங்கா சைட்ல ஜென்சி புரட்சின்லாம் பேசலாமா?
ரைட், ஏன் ஆக்ஷன் எடுக்கல அவர் மேலேயும் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது, ஆக்ஷன் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? கோர்ட் கேட்கிற விஷயம் அதுதான். நாங்க சொல்லிதான் நீங்க எடுப்பீங்களா, இதுக்கு நாங்க சொல்லணுமா அப்படின்ற விஷயத்த கேட்கிறாங்க. உங்களுக்கே தெரியாதா இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா? இவ்வளவு பெரிய தவறா பண்றாங்க, விஜய் மேல வழக்கு பதிவு பண்ண முடியல. மேன்மேட் டிசாஸ்டர், மேன்மேட் டிசாஸ்டர்ன்ற வார்த்தையை சொல்றாரு. கரெக்ட், அந்த வார்த்தையை நம்ம டே 1ல யூஸ் பண்ணோம், மேன்மேட் டிசாஸ்டர்னு. நான் நாகர்கோயில் இருந்தேன், நீங்க அப்ப ஸ்கைப்ல எடுத்தீங்க, மேன்மேட் டிசாஸ்டர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணோம். அதுதான் கரெக்டான வார்த்தை. இது ஏதோ ஆக்சிடென்ட் கிடையாது. புசியானந்த் சொல்றாரு பாருங்க, ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, புசியானந்த் தரப்புல சொல்றாங்க பாருங்க, அது கிடையாது. இப்போ மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னா அந்த மேன் யாரு? கரெக்ட், பல மென் இருக்கலாங்க, ஆனா முக்கியமான மேன் விஜய் தான் இங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புஷியான தரப்புல வந்து ஏபி போட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்பாடு செஞ்சதெல்லாம் மதியழகன் தான், அதாவது மாவட்டத்தினுடைய செயலாளர் தான், எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் போய் நிகழ்ச்சி தான் பண்ணிட்டு வந்தோம், எங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எல்லா விஷயங்களையும் அவர் மேலே தள்ள பார்க்குறாங்களே இவங்க, ஒரு தலைவராக பொறுப்பெடுத்துக்காம. அதான் நிகழ்ச்சியை நடத்தினது மாவட்ட செயலாளர் தான், அவரை அரெஸ்ட் பண்ணியாச்சு, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க தரப்புல பேசுறாங்க ஜாமீன் கேட்கும்போது. அதே மாதிரி நகர செயலாளர், அவர் பேர் பவுன்ராஜ்னு நினைக்கிறேன், அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மாவட்ட செயலாளர், நகர செயலாளர் 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தைரியமா நின்று அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். கூட இருக்கவங்கெல்லாம் காட்டி கொடுத்துட்டு ஓடக்கூடாது. இந்த கூட்டம் பண்ற விஷயம் அதுதான். கூட இருக்கவனை காட்டி கொடுக்குறாங்க, இவங்க தப்பிக்கிறதுக்காக இந்த வேலையை பண்றாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் உங்களை மதிப்பானா? இப்ப மாவட்ட செயலாளர் இப்ப என்ன வேலை பண்ணிருப்பாருங்க? லொகேஷன் சொல்லியிருப்பாரு, இங்க நடத்தலாமான்னா இந்த இடத்துல நடத்தினா கரெக்டா இருக்கும். ஏன்னா விஜய்க்கோ புசி ஆனந்துக்கோ கரூரை பத்தி எதுவும் தெரியாது, லொகேஷன் தான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதை தாண்டி அவர் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. இந்த ரோட் ஷோ பண்ணலான்றது அவர் திட்டமா இருந்திருக்காது, ஆட்களை மொபிலைஸ் பண்றது அவர் திட்டமா இருந்திருக்காது, லேட்டா வந்தது அவர் திட்டம் கிடையாது, அவருக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. ஜஸ்ட் லொகேஷனை சொல்லியிருப்பாரு, இவங்க புக் பண்ணிருப்பாங்க, அந்த இடத்த கேட்டிருப்பாங்க, அதை தாண்டி எதுவும் பண்ணிருக்க மாட்டார். அவர் தலையில பொறுப்பு போடுறாங்க. பாருங்க, இங்க பாருங்க, அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் தப்பிச்சா சைலண்டா இருக்காங்க, ஒளிஞ்சிருக்காங்க இவங்க எல்லாம். இது எவ்வளவு கேவலமான விஷயம். நல்ல லீடர்ஸ்னா தொண்டர்கள் கூட நிப்பாங்க, ஒரு தொண்டனையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கியூபா புரட்சிக்கு முன்னாடி காஸ்ட்ரோ என்ன பண்ணுவாரு, மெக்சிகோல இருந்து ஒரு 80 போராளிகளை கூட்டிக்கிட்டு அவர் கியூபாக்கு போவார், புரட்சி பண்றதுக்காக கப்பல்ல போவாங்க, கிராண்ட்மா அப்படின்ற ஒரு கப்பல்ல போவாங்க. ஷேகுவேராலாம் கூட வருவார் அப்ப காஸ்ட்ரோவோட. அது சின்ன கப்பல், 80 பேர் இருப்பாங்க. எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, ஒரு 2-3 நாள் பயணம் அது. ஸோ 2-3 நாள் அப்படி ரொம்ப நெருக்கமா இருந்து போறது கஷ்டம். ஒரு நாள் என்ன ஆயிருது, ஒருத்தர் தவறி தண்ணியில விழுந்துடுறாரு, அவரை கண்டுபிடிக்க முடியல. ஏற்கனவே போற டைமை தாண்டி லேட்டா போய்கிட்டு இருக்காங்க, உள்ள உணவுப் பொருட்கள்லாம் இல்ல, சீக்கிரமா போய் சேரணும் அப்படின்ற கட்டாயமும் இருக்கு. பட் இருந்தாலும் காஸ்ட்ரோ இப்ப என்ன பண்றாரு, மிஷனே ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, விழுந்த ஒருத்தனை நம்ம காப்பாற்றணும், ஏன்னா அவன் நம்மளோட தோழன், நம்ம கூட வந்திருக்கான், அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் ஒருத்தனா கூட இருக்கலாம், சாதாரண ஆளா இருக்கலாம். 2-3 மணி நேரம் தேடுவாங்க அவரை கடல்ல. அந்த கடல்ல தேடுறது கஷ்டமான விஷயம், தேடி கண்டுபிடிச்சிருவாங்க கடைசியில. அப்படி பண்ணா என்ன நடக்கும்? மீதி இருக்கக்கூடிய 79 பேருக்கு காஸ்ட்ரோ மேல நம்பிக்கை இருக்கும். காஸ்ட்ரோ தனிப்பட்ட ஒருத்தனையும் விட்டு கொடுக்க மாட்டார், அவரு ஒரு லீடர், எனக்காக நிப்பாருன்ற நம்பிக்கை இருக்கும். இவனுங்க இருக்கிற லட்சணத்தை பாருங்க, எனக்கு ஒரு பொறுப்பும் இல்லை சார், அவரு மேலதான் எல்லா தப்பு இருக்கு, அவரை தூக்கி உள்ள வைங்கன்றான். அப்ப இவங்கள மற்ற தலைவர்கள் எப்படி மதிப்பாங்க? நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்தா என்ன அடகு வச்சு தப்பிச்சிருவாங்க தானே பாப்பாங்க. பாக்குறேன் இன்னைக்கு தலைமை அசால்ட்டா தப்பிச்சு போகுது. தலைமை தான் பொறுப்பேற்கணும், தலைமை மேலதான் எல்லா தவறும். ஆனா மேல இருக்கக்கூடிய டாப் லீடர்ஷிப் எல்லாம் எஸ்கேப் ஆறாங்க. ஆனா பாதிப்பை ஃபேஸ் பண்றதுதான் யாரு? இந்த மாதிரியான சாதாரண ஆட்கள். நேத்து நம்ம பேசணும்ல, கோகுல்ன்ற அந்த ஒருத்தர், அவர் ஏதோ ஜொமேட்டோலயே எங்க டெலிவரி பாயா இருக்காராம். அவர் வீடியோல கத்தி பேசுறாரு. அந்த வீடியோல ஏதோ ஸ்டாலின் அவர்களும் ஏதோ தப்பாலாம் பேசியிருப்பாரு போல. உடனே இவங்க என்ன பண்றாங்க, சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து கேமரா மேல நிக்க வச்சு அவரை மாட்டி விடுறாங்களா இவங்க. பாவம், அவரு வெகுளியா அதை பேசிட்டு போயிட்டாரு வெள்ளந்தியா. அவருக்கு ஒண்ணும் தெரியல, ரசிகர்களுக்கு என்னங்க தெரியும். எனக்கு அவங்கள பார்த்தா பாவமா தான் இருக்கு. இப்ப பாருங்க, 5 நாள் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க, அவங்களை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒருத்தன் கேமரால அந்த மாதிரி ஒருத்தன் பேசுறான்னா அந்த வீடியோ கட் பண்ணி போட்டுருவோம், அதை நம்ம பப்ளிஷே பண்ண மாட்டோம். பாவம், அவன் லைஃப் எதுக்கு எடுத்துட்டு இருக்கான். நமக்கு அவங்க மேல விமர்சனம் இருக்கு, ஆனா அதுக்குன்னு அவங்களை ஜெயில தூக்கி போடணும், அவங்களை பழி வாங்கணும்லாம் யோசிக்க மாட்டோம். ஆனா இவங்க என்ன மாதிரி இருக்காங்க பாருங்க, பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடியும் கேமரா முன்னாடி அவரை பேச வச்சு அவரை இன்னைக்கு ஜெயில உட்கார வச்சிருக்காங்க. இதுல முரண் என்ன அப்படின்னா, யாரை கைது பண்ணணுமோ அவங்களை விட்டுட்டாங்க. ஆமா, அதாவது விஜய் போன்றவங்களை விட்டுட்டாங்க.
அவங்க ஏதோ மனசுல பட்டதை ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் தவறான விஷயம் தான். ஆனா அவங்கள போய் இவ்வளோ துரிதமா கைது பண்றீங்க. ஆனா விஜய் போன்றவங்க எல்லாம் ஆதவர்ஜுனா போன்று ட்வீட் போடுறாரு, அவங்க எல்லாம் வந்து விட்டுட்டு இவங்க எல்லாம் கைது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீதி அரசர் கேட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் பார்த்தோம்னா கரெக்டான விஷயம். இது காட்டக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தாவேகாவுக்கு தலைமைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, தாவேகா ஒரு கட்சியும் கிடையாது அப்படின்ற விஷயத்த கிளியரா ப்ரூவ் பண்ணிருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த சம்பவம் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நீங்க நடத்திருக்கீங்க, இன்னைக்கு வரைக்கும் பெருசா இவங்கனால எதுவும் பேச முடியல, இவங்க பேச்சாளர்கள் எல்லாம் பதுங்கி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருப்போமா? ஒரு வாரம் ஆயிருக்கு, இன்னைக்கு சனிக்கிழமை. எதுவுமே இவங்கனால செய்ய முடியல. அதான் நான் யோசிக்கிறேன், குறைந்தபட்சம் சின்ன ஆக்ஷன். அங்க நிறைய செருப்புலாம் சதுரி கிடக்குதுல்ல, அதை போய் கிளீன் பண்ணலாம்ல. நீங்க குப்பை போட்டு வச்சிருக்கீங்களா, அதை போய் எடுத்து இந்த ரோட கொஞ்சம் கிளீன் பண்ணலாம்ல. குறைந்தபட்சம் அந்த சப்போர்ட் மக்களுக்கு கொடுக்கலாம்ல, அதை கூட பண்ண முடியல. அன்னைக்கு ஆர்டி ஒரு பேட்டியில சொல்றாரு, இவங்களால ஒரு கண்ணீர் அஞ்சலி கூட நடத்த முடியல. ஒரு 500 ரூபாய் செலவழிச்சு ஒரு 4 கேண்டில் வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு போஸ்டர் ஒண்ண வச்சு ஒரு கண்ணீர் அஞ்சலி நடத்த முடியல ஒரு மாவட்டத்துல. சாதாரணமா காசால ஒரு பிரச்சனை நடந்தா கூட ஏதோ 2-3 கட்சிக்காரங்க சாதாரணமா அதை பண்ணுவாங்க, அவங்க கிட்ட பணபலம்லாம் இருக்காது, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த கட்சிக்கு எதுவுமே பண்ண முடியல. இப்படி ஒரு கட்சி உலகத்துல உண்டா கேட்டா, நாங்க 26ல கலக்கிடுவோம், புரட்டி போட்டுருவோம், எங்க கிட்ட கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, நாங்க நினைச்சோம்னா 2-3 லட்சம் பேரை களத்துல இறக்குவோம், இறக்குறது ஜெயிக்கிறது எல்லாம் இருக்கட்டும், ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது 4 பேர் களத்துல நிக்கிறதுக்கு துப்பு இல்லை அவங்களுக்கு, எல்லாம் ஓடி ஒளிஞ்சு பதுங்கி இருக்காங்க. கேட்டா இல்ல இதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது, மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்றாங்க. இப்ப கூட்டம் வருதுன்னா யாருக்காக வருது? விஜய்க்காக வருது. விஜய்னா மாசு, விஜய் நினைச்சாருன்னா அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவாரு. பிரச்சனை வந்து ஆனா பிரச்சனையை யார் எடுக்கணும்? மாவட்ட செயலாளர் பிரச்சனைய ஃபேஸ் பண்ணணும். என்ன கேவலம் அதெல்லாம். இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் பிடிச்ச கட்சியை நம்ம பார்த்திருக்க முடியுமா? கொஞ்சம் கூட தலைமை பண்பே இல்லாத ஒரு கூட்டம் இந்த கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன அந்த காஸ்ட்ரோ எக்ஸாம்பிள் எனக்கு எப்பவுமே பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்ம கூட இருக்கவங்க நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது, அவங்களை நம்ம ஃபுல்லா இருந்து சப்போர்ட் பண்ணணும், அவங்கள டிசிப்ளின்டா வச்சுக்கணும் ஒண்ணு, அதை தாண்டி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும். அவங்க இவங்கெல்லாம் உங்களுக்காக வேலை பார்த்தவங்க, அவங்க ஒன்றும் தப்பு பண்ணல, நீங்க சொன்னதான் செய்யறாங்க, தப்பு நீங்க தான் பண்ணிருக்கீங்க, நீங்க மக்களை வெயிட் பண்ண விட்டதுதான் தப்பு, காலில இருந்து வெயிட் பண்ண விட்டீங்க, செய்ய வேண்டிய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் நீங்க எடுக்கல, தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணல, இதெல்லாம் உங்க தப்பு, இதெல்லாம் கரெக்டா பண்ணி அது நடந்திருக்காது. ஆனா இப்ப ஜெயில போய் உட்கார்ந்து இருக்கிறது யாரு? சாதாரண ஒரு சாமானியன். இப்ப சாதாரணமா ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேமிலி ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கிறுக்கு பசங்களை நம்பி நீங்க எதுவும் வெளில போகாதீங்க, நாளைக்கு இதான் உங்களுக்கு நடக்கும். ஆனா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்க. ரைட், நம்ம தலைவர் நமக்காக நிக்கிறார், நம்ம கூட இருக்கார், நம்மளும் களத்துல இறங்கலாம்னு நினைப்பாங்க. இதுதான் லீடர்ஸுக்கும் போலிங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பிரச்சனை வரும்போதுதான் எல்லாம் அம்பலப்படுவாங்க, பிரச்சனை வரும்போதுதான் உண்மையான லீடர் வெளியே வருவான், பிரச்சனை வரும்போதுதான் போலி தலைவன் வந்து அம்பலப்படுவான். இங்க அதான் நடந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அதையும் நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டே தான் இருக்கும். திமுக விஜயை ப்ரொடெக்ட் பண்ணுது, கோர்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அதான் கிளியரா தெரியுது. விஜய் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, ஆதவர்ஜுனா மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, புஷி ஆனந்த் இன்னும் பதுங்கி இருக்காரு, அவரை கண்டுபிடிக்க முடியல ஒரு வாரமா இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த மாவட்ட செயலாளரையும் நகர செயலாளரையும் அரெஸ்ட் பண்ண முடியுது, ஆனா புஷி ஆனந்த அரெஸ்ட் பண்ண முடியல, நிர்மல்குமாரை அரெஸ்ட் பண்ண முடியல. சோ அப்ப நீங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஜட்ஜி கேட்ட மாதிரி ஏன் அந்த வண்டியை இன்னும் நீங்க பறிமுதல் பண்ணல, அதெல்லாம் கரெக்டா பண்ணி அது நடந்திருக்காது இல்ல. சோ இவ்வளவு தப்புகளை நீங்க நடக்க விட்டுருக்கீங்க. விஜய்க்கு ஏன் இவ்வளவு லாங் ரோப் கொடுக்குறீங்க, இவ்வளவு ஜென்ரஸா ஏன் விஜய் கிட்ட நடந்துக்கிறீங்க? நிஜமாவே விஜய் உங்க எதிரினா நீங்க விஜய் டஃபால டீல் பண்ணும், இவங்க விஜய் டஃபாவே டீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த டிபேட் ஷோ எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா பேசுறாங்க ரெண்டு பேரும். திமுக சைட்ல விஜய் பக்கத்துலதான் எல்லாம் தப்பு, விஜய் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார், விஜய் பண்றதுதான் ஃபுல்லா தப்புன்றாங்க. அடுத்த சைட்ல இல்ல திமுக சைடு தான் எல்லா தப்பும் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு கேள்வி மட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க, விஜய் மேலதான் எல்லாம் தப்பும் ரைட்டு, ஆனா ஏன் விஜய் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்களே சொல்றீங்கல்ல விஜய் மேலதான் எல்லா தப்பும் இருக்குன்னு, ஏன் விஜய் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒய் ஆர் யூ ப்ரொடெக்டிங் விஜய் அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும் இந்த டிவி டிபேட்ல தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. நானும் பாக்குறேன், இப்படி புஜால் அடிச்சிட்டு இருக்காங்க, இந்த ஒரு சின்ன கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சோசியல் மீடியால ஒரு வீடியோ பார்த்திருக்கேன், ஒரு கேட் இப்படி நடுவில் இருக்கும், இந்த பக்கம் ஒரு நாய் இருக்கும், அந்த பக்கம் ஒரு நாய் இருக்கும், ரெண்டு நாய்களும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும், சண்டை போடுறது. கேட் எடுத்து திறந்த உடனே ஆஃப் ஆகிடும் ரெண்டு நாயும், கேட்டை முன்னா திருப்பி சவுண்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் போய் அட்டாக் பண்ணுங்கன்னா அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம், அமைதியா இருக்காங்க. ஆனா பேச்சு மட்டும் பார்த்தோன்னா இவங்க தரப்புல இருந்தும் பேசுறாங்க, அங்கேயும் பேசுறாங்க. இந்த டிபேட்ஸ் எதுலையுமே டிவி காரங்களை காணும்.
இன்னைக்கு டிவி டிபேட்ல உட்கார்றதுக்கு கூட உங்க கட்சியில ஒருத்தன் இல்லை. அதிமுக காரங்களும் பாஜக காரங்களும் டிவி கேவை டிஃபெண்ட் பண்ணி அங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரைட், அவங்க கவர்மெண்ட் மேல நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க. டிவி கே பண்ணதும் தப்பு தான், ஆனா கவர்மெண்ட் தான் முக்கியமான பொறுப்பெடுக்கணும்ன்றாங்க. திமுக சைட்ல ஃபுல் தப்பும் விஜய் மேலதான்றாங்க. ரைட், எல்லாம் விஜய் தான் பண்ணிருக்காரு, ஆனா ஏன் ஆக்ஷன் மட்டும் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு பெரிய தவறு பண்ணவரை ஏன் விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. ஸோ இவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க. திமுக ஒன்றும் இந்த என்ன சொல்றது வள்ளல்கள்லாம் கிடையாது. அவங்க சும்மா ஃப்ரீயா ஒருத்தனை நல்ல மனசுக்காக ஒருத்தரை ஃப்ரீயாலாம் விட மாட்டாங்க. அவங்க ஃப்ரீயா ஒருத்தரை விடுறாங்கன்னா அவரால் திமுகவுக்கு தேவை இருக்கு. அதான் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன். விஜய் பண்ணக்கூடிய இந்த அரசியல் திமுகவுக்கு பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு அரசியலா இருக்கு. விஜய் அதிமுக ஓட்ஸை உடைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. போலி திமுக எதிர்ப்பு அரசியலை நடத்திட்டு இருக்காரு. இது ஒரு கட்சியே இல்லை, ஆனா கட்சி மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி சில பேரை ஏமாத்திட்டு இருக்காரு. அதனால விஜயோட தேவை திமுகவுக்கு இருக்கிறதால விஜய அலோவ் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோட்டும் காரி துப்பி இருக்கு. இப்போ அடுத்ததாக இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. போன சனிக்கிழமை இரவு நடந்த நிகழ்ச்சி இது. ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாளே வழக்கு பதிவுலாம் செய்யப்படுது. நிர்மல்குமார் அவங்க மீது, புஷ்யானந்த் மீதுலாம் வழக்கு பதிவு செய்யப்படுது. ஆனால் ஒரு வாரமா கைது பண்ணாம தேடிக்கிட்டே இருக்காங்க. டோட்டலா இதை சுத்தி நம்ம பார்க்கும்பொழுது யார் யாரெல்லாம் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சாதாரண அப்பாவி மக்கள் தான். 41 பேர் உயிரிழந்தவங்க சாதாரண அப்பாவி மக்கள். கைது செய்யப்பட்ட அந்த மாவட்ட செயலாளருக்கு அவர் பேர் இப்பதான் வெளியே வருது. ஸோ அந்த அளவுக்கு தான் அவருடைய பெரிய பேக்ரவுண்ட்ல ஃபேன்ஸ் தான் அவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்புறம் நகர செயலாளர் கைது, இந்த கோகுல்னு ஏதோ இந்த தியேட்டர்ல ஒரு பையன் கத்தி அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சும்மா சாதாரண அன்றாட கூலிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையும் பாலிடிக்ஸ்க்கு வாங்க, நம்ம ஒரு மாற்றத்தை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விட்டுட்டு இவங்க எல்லாம் போய் ஒளிஞ்சிருக்காங்க. என்னதான் பாலிடிக்ஸ் இது? இதை இன்னும் எப்படி மக்கள் நம்புவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ என்ன செய்யறோன்றது நமக்கு தெரியணும். முதல்ல நம்ம ஒரு ஊருக்கு போய் சேரணும்னு நினைச்சோம்னா கரெக்டா அந்த ஊருக்கு போய் சேரக்கூடிய பஸ்ல போய் நம்ம ஏறணும். போர்டை போய் பார்க்கணும். நம்ம போக வேண்டிய ஊருக்கு தான் அந்த பஸ் போகுதா, பஸ் நல்ல கண்டிஷன்ல இருக்கா, ஊர் வரைக்கும் போகுமா, தாங்குமா, இங்க டிக்கெட்டு கரெக்டா இருக்கான்லாம் பார்த்து தான் உங்களுக்கு ஏற்ற வண்டியில ஏறணும். அது என்னன்னே தெரியாம நீங்க ஏதோ ஒரு வண்டியில ஏறினீங்கன்னா அந்த பஸ் சுடுகாட்டுலயும் கொண்டு போய் உங்களை விட்டுரும். தப்பான பஸ்ல போய் ஏறினீங்கன்னா அதுதான் இங்க நடந்திருக்கு. ஸோ முதல்ல தமிழ் மக்களுக்கு அரசியல் புரிதல் வேணும். சும்மா தனி மனிதர்களை பார்த்து இவன் பேசுறது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால நம்ம இவனை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. ஒரு பழைய ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு சினிமா இருக்கு, ஆம்ஸ்டர்டாம்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு. அது ஸ்லேவரியை பத்தின ஒரு படம். ஆப்பிரிக்கால இருந்து ஸ்லேவ்ஸை கொண்டு வருவாங்க. அதுல கொஞ்சம் ஸ்லேவ்ஸ் தப்பிப்பாங்க, தப்பிச்சு திரும்ப மாட்டிப்பாங்க. கப்பல்ல திருப்பி அவங்களை கொண்டு வந்துருவாங்க. அதுல ஸ்லேவ்ஸுக்கு வெள்ளக்காரன் பேசுற லாங்குவேஜ் புரியாது. கோர்ட்ல இருப்பாங்க அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம். அதுல ரெண்டு லாயர்ஸ் வாதாடிட்டு இருப்பாங்க. ஒரு லாயர் இவங்களுக்கு சாதகமா வாதாடிட்டு இருப்பான், இன்னொருத்தன் இவங்களுக்கு எதிராக வாதாடிட்டு இருப்பான். அந்த ரெண்டு ஸ்லேவ்ஸுக்கும் மொழி தெரியாது இல்ல. ஸோ அவங்க நினைச்சுப்பாங்க அவங்களுக்கு எதிராக வாதாடுறவன் தான் அவங்களுக்கு ஃபேவரபுளா வாதாடிட்டு இருக்கான்னு நினைச்சுப்பாங்க. ஏன்னா அவன் பேசுற ஸ்டைல்லாம் பார்த்து இவன் தான் நமக்காக பேசுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்மளும் அப்படிதான் இருக்கும். நமக்கு எந்த அரசியல் புரிதலுமே இல்லை, நம்மளா கண்மூடித்தனமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். விஜய் ரொம்ப நல்ல மனிதர், அவருக்கு மக்கள் மேல பெரிய அக்கறை இருக்கு, அவர் கண்டிப்பா மக்களை ஏமாத்திர மாட்டார், நல்ல விஷயங்கள் பண்ணுவார், மாற்றங்கள் கொண்டு வருவார், அதெல்லாம் நீங்க நம்புங்க. ஆனா அவரோட அரசியலையும் பாருங்க. அவர் என்ன பண்ணிருக்காருன்ற பேசிக் ஹோம் ஒர்க் பண்ணுங்க, பேசிக் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கும் பாருங்க, விஜய் இவ்வளவு பெரிய தவறு பண்ணிருக்காரு, அவரை சப்போர்ட் பண்ணி நம்ம ஏதாவது பேசணும்னா அதை பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. கேட்டா பெரிய வியூஸ் வரும்ன்றாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வரும் விஜய் இப்ப சப்போர்ட் பண்ணி பேசினா. அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. நம்ம நினைச்சாலும் அதான் பேசலாம், பெரிய ஒரு கான்ஸ்பிரசி நடந்த மாதிரி இருக்கு, நடக்காத மாதிரி இருக்கு. ஆனா ஒரு இது என்னன்னா, இந்த கான்ஸ்பிரசி நடந்திருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, ஆனா நீதிமன்றத்துல அதை சொல்லலாம், அவங்க எதுவும் நடந்திருக்குங்க அதனாலதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எதுவுமே. இப்ப புசியான தரப்புல அவங்க என்ன சொல்றாங்க, அதான் அது சதின்லாம் நாங்க சொல்ல, அது ஆக்சிடென்ட் தான், நாங்களே எதுக்கு தொண்டர்களுக்கு எதிராக செயல்படணும், அது ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லிருக்காங்க. ஆமா, அவங்க தலைவர் வீடியோல பெரிய பேச்செல்லாம் பேசுவார். அவரும் தலைவரோட வீடியோ நீங்க கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவரும் சதி நடந்திருக்கலாம் சொல்லி அவரு உஷாரா தான் பேசியிருக்காரு. ரொம்ப ரொம்ப கவனமா பேசுறாரு. நாங்க கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி சேஃபா இருக்குன்றதுக்காக தான் அந்த இடத்த சூஸ் பண்றோம் ஆனா அப்படின்றாரு. அப்ப அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட், அப்ப சரியான இடம் கொடுக்கல போல. ஆமா, அடுத்தது கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது,
நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, இப்ப நாங்க தான் அந்த பதில் சொல்லணும். கரூர்ல மட்டும் ஏன் நடக்குதுன்னா நம்ம தான் வந்து பதில் சொல்லணும் சார். ஆமா. சோ அவரு தலைவர் பயங்கர ஷார்ப்பா தான் இருக்காரு. அதுல இவங்க கீழே உட்கார்ந்துகிட்டு கட்சிக்காரனே பேசாம பதுங்கி இருக்கான். இங்க நம்ம பத்திரிகையாளர்கள் பெரிய விஜயை டிஃபெண்ட் பண்ணி பேசுறது, யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ், இவங்களுக்கு என்ன வந்தது? டிவிக்கு கட்சிக்காரன் ஒளிஞ்சிருக்கான். இங்க இருக்கிற இன்ஃபுளுசர்ஸும் இங்க இருக்கிற யூடியூபர்ஸும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எதையாவது பேசிட்டு இருக்கிறது. இது எதுக்கு? இது தேவையில்லாத வேலை. இப்ப நம்மளும் அதை நினைச்சா ஈஸியா பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய டஃப்பான ஒர்க்லாம் கிடையாது. ஆனா இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்றதை விட கேவலமான ஒரு வேலை இருக்குமா? எனக்குலாம் நான் அதான் யோசிப்பேன். எவ்வளவு நீங்க பாருங்க, இவங்க பண்ற வேலைகள்லாம் பாருங்க. ஒரு பொறுப்பே இருக்க முடியல. ஒரு மாவட்ட செயலாளர் மேல எல்லா பழியும் போடுறாங்க. இந்த கூட்டத்தை போய் நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமா? இவ்வளவு சுயநலவாதிகளா இருக்காங்க. இப்ப நம்மனா சாதாரணமா என்ன யோசிப்போம்? நம்மளை நம்பி ஒருத்தன் வந்திருக்கான், அவனை நம்ம கைவிடக்கூடாதுன்னு யோசிப்போம்ல. அந்த பார்வையெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா ஏறி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். எதை பத்தியுமே எனக்கு கவலை கிடையாது. நான் ஏதோ அசைன்மெண்ட்டுக்கு இங்க வந்தேன், அதுக்கு ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது, போங்கடான்னு கிளம்பியாச்சு. இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உத்தரகாண்ட்ல இருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. பிரஸ்லாம் அங்க போயிட்டு அது கேட்கறாங்க. ஏதோ நீதி வெல்லுமோ ஏதோ சொல்லிட்டு அவர் மட்டும் போயிட்டு இருக்காரு. விரைவில் எதனா கைது நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்களா யார் மீதுனா? எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றமும் கொஞ்சம் அழுத்தம் போட்டுருக்கு, எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்டமா என்ன நடக்கும்? இதுல எடுக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ப்ரெஷர் கண்டிப்பா போடுவாங்க. இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சும்மா ஒரு ரிலிஜியஸ் இவெண்ட்ல போய் நிறைய பேர் இறக்குறது வேற, இது ஒரு பொலிட்டிக்கல் இவெண்ட். இது ஒரு பிரைவேட் இவெண்ட். இது ஸோ இந்த இவெண்ட்டை டிவிக்கே விஜய் ஆர்கனைஸ் பண்றாங்க. அவங்க நிறைய பேரை வர வைக்கிறாங்க, மொபிலைஸ் பண்றாங்க. ஸோ அதனால அதுல நிறைய தவறுகள் நீங்க பண்ணிருக்கீங்க. இப்ப நீதியரசரே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட தவறுகள் நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ போக போக இவங்க மேல அழுத்தங்கள் போடப்படும். ஏதாவது ஆக்ஷன் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். விஜய் மேலேயே அழுத்தங்கள் போடப்படும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். இதெல்லாம் நடக்கிறதாலதான் விஜயும் உஷாரா அந்த வீடியோ போட்டாரு. எங்க கிட்ட ரொம்ப நெருங்கினீங்கன்னா நாங்களும் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றது. இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆக போகுது, இன்னும் இவங்க டிஎம்கேவை ஓப்பன் அட்டாக் பண்ணல. டிவிகே கட்சி அட்டாக் பண்ணல டிஎம்கேவை. டிஎம்கே தானே உங்களோட மிகப்பெரிய எதிரி. டிஎம்கே தானே உங்களுக்கு எதிராக சதி பண்றாங்க. அப்ப திமுகவுக்கு எதிராக ஏன் நீங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க? டிவில ஏன் உட்காந்து பேச மாட்டேங்கிறீங்க? ஓப்பனா வீடியோல ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கட்சிக்காரங்க ஏன் ஓப்பனா பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் திமுகவை நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க? ஸோ ஒன்னு டிஎம்கே விஜய அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, விஜய் மேல வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க. இன்னொரு சைட்ல டிவிகே காரங்களும் திமுகவை எதுவும் பண்ண மாட்டாங்க, சைலண்டா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல யூடியூபர்ஸ், டிவிகே ஆதரவு யூடியூபர்ஸும் இன்ஃபுளுசர்ஸும் டிவிகேவை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இன்னொரு சைட்ல டிஎம்கே ஆட்கள் கச்சாமச்சான்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சண்டை போகுது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஸோ முதல்ல ஒரு அரசியல் புரிதல் வேணுங்க தமிழர்களுக்கு. அதுதாங்க ரொம்ப அவசியம். ஒவ்வொரு தடவையும் புதுசா யாராவது வந்தா ஏமாந்துகிட்டே இருக்கிறது. அப்புறம் 2 எலெக்ஷன்ல ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் லைட்டா அறிவு உதயமாகும். அதுக்கப்புறம் திரும்ப புதுசா இன்னொருத்தன் வரும், அவங்ககிட்ட போய் ஏமாறுறது. போன தடவை கமல்கிட்ட ஏமாந்தோம், இந்த தடவை விஜய்கிட்ட ஏமாந்தோம். ஒவ்வொரு தடவையும் யாராவது தகுந்து ஓட்ட பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு நாள் தான் இப்படி நடக்க நம்ம அலோவ் பண்ண முடியும்? ஸோ நமக்கு ஒரு புரிதல் வேணும். நமக்கு என்ன வேணும்ன்ற அந்த புரிதல் நமக்கு வேணும். எக்ஸாக்டா நமக்கு என்ன வேணும், மாற்றம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். சும்மா வந்து இந்த மாதிரி போலி அரசியல் பண்றவங்க நம்பி நம்ம பின்னாடி போயிட்டு இருக்க கூடாது. அந்த ஒரு டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதுக்கான வேலையை பார்க்கணும். ஓகே, இந்த விஜய் வந்து என்னதான் அடுத்த கட்டமா நாங்க அரசியல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு விஜய் சொன்னாலும் ஒரு ஜென்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இனிமேல் விஜய் மீது நம்பிக்கை வருமானு எனக்கு தெரியல. அவர் ஒரு லீடரா அவங்க ஏத்துப்பாங்களா, அவர் அடுத்த கட்டம் ஒரு மாற்றா பார்ப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப ஒரு வீக்கான லீடர் நான் அப்படின்னு அவரை காட்டிக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி அவர் காட்டிக்கும் பொழுது அடுத்தபடியாக அது யாருக்கு அட்வான்டேஜ் ஆகும்னு நான் நினைக்கிறேன்னா ஏடிஎம்கேக்கு தான். நேற்று கூட ஏடிஎம்கேவுடைய மீட்டிங்கில் டிவிகேவுடைய கொடிலாம் வழக்கம் போல் அந்த கொடிலாம் பறந்துச்சு. அது யார் பண்ணாங்க, டிவிகே தான் பண்ணாங்களா, அதெல்லாம் அதுக்குள்ளே போல, ஆனால் கொடி பறக்குது. ஸோ இந்த விஷயம் நடந்தது ஏடிஎம்கேவுக்கு ஒரு அட்வான்டேஜாக மாற வாய்ப்பு இருக்குமா? ரொம்ப போகிற இடங்கள்லாம் இபிஎஸ் பேசுகிறதும் ரொம்ப முன்ன விட காட்டமாக பேசுகிறாரு, முன்ன விட ஒரு எனர்ஜியோடு பேசுகிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? அதான் இந்த விஷயம் நடந்ததுன்றது பெரிய ஒரு சோகம். இதனால பொலிட்டிக்கலா என்ன ரெப்பர்கஷன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, டெஃபினட்டா ஏடிஎம்கேவுக்கு அதுல லாபம் இருக்கு. ஏன்னா டிவிகேவை பலவீனப்படுத்தக்கூடிய எல்லா விஷயமுமே அதிமுகவுக்கு நல்லதுதான். இப்ப டிவிகேவை கேம்ல இருந்து கம்ப்ளீட்டா அப்புறப்படுத்தினா அதிமுகவுக்கு ரொம்ப லாபம். அந்த விஷயத்த திமுக நினைச்சா பண்ணலாம். கம்ப்ளீட்டா டிவிகே லீடர்ஷிப் மேல ஃபுல்லா கடுமையான ஆக்ஷன் எடுத்தாச்சுன்னா அந்த கட்சி ஒன்றும் கிடையாது, படுத்துரும், அவ்வளவுதான். அந்த கட்சிக்கு லீடர்ஷிப் தவிர வேற எதுவும் கிடையாது. லீடர்ஷிப்ன்றது நான் விஜய் சொல்றேன்.
விஜய் மட்டும் தான் அங்க எல்லாமே. அதை திமுக நினைச்சா பண்ணலாம், ஆனா திமுக அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா திமுகவுக்கு விஜயோட தேவை இருக்கு. பட் இப்ப விஜய் களத்துல இருந்தாலுமே விஜய் இன்னைக்கு வீக் ஆயிட்டார். இந்த சம்பவம் டெஃபினட்டா விஜயை வீக் ஆக்கிருக்கு. யோசிக்க தெரிஞ்ச எவனுமே இதை சப்போர்ட் பண்ண மாட்டான். கண்மூடித்தனமா விஜய் மேல வெறி இருக்கும்ல, இந்த சினிமா வெறி இருக்கும்ல, அவங்கதான் விஜயை இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால அவங்க ரொம்ப ஹைப்பரா இருக்காங்க. இந்த பயங்கரமான ட்ரக் அடிக்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம் ஒருத்தனுக்கு, அவனுக்கு என்ன பண்றானே தெரியாது, அந்த ட்ரக்குக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இன்னைக்கு விஜயை எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேன்ஸ் தான். அவங்க நல்லா போனா 2 to 5% இருப்பாங்க. 5 அதிகமா சொல்றேன். இந்த ஃபேன்ஸ், வெறி பிடிச்ச ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். வெளியே பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா நார்மலா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அந்த மாதிரி வெறி பிடிச்சவங்களாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க உங்களோட காலேஜ்ல, ஸ்கூல்ல கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரி வெறி பிடிச்சிருப்பாங்க. பட் மெஜாரிட்டி பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான வெறி பிடிச்ச கேரக்டர்ஸ் நான் பெருசா பார்த்ததே கிடையாது. என் கூட எல்லாம் யாருமே அந்த மாதிரி ஒர்க் பண்ணதே கிடையாது. நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெறி பிடிச்ச கூட்டம்ன்றது ஒரு மைனாரிட்டி தான். அவங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூட்டமா சேரும்போது அவங்க ஏதோ பெரிய கூட்டம் மாதிரி தெரியும். இந்த வெறி பிடிச்ச கூட்டம் பார்த்தோம்னா விஜய் கரூருக்கு போனாலும் போகும், நாகப்பட்டினம் போனாலும் போகும், திருவாரூர் போனாலும் போகும், திருச்சி போனாலும் போகும், மாநாட்டுக்கும் போகும். ஸோ அப்ப இந்த வெறி பிடிச்ச கூட்டம் அங்க எங்க சுத்தி சுத்தி போறனால ஏதோ எல்லா இடத்துலயும் விஜய் கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த கூட்டம் எல்லா இடத்துலயும் இருக்க கூட்டம் இல்ல, தமிழ்நாடு முழுக்க அந்த ஒரு சின்ன ஒரு குரூப் இருக்கும். அது எல்லா இடத்துக்கும் போய்கிட்டே இருக்கும் விஜய் கூட. அவங்க விஜய்க்காக லைஃபை தொலைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதானா, அவங்கள பொறுத்தளவுல விஜய் ஏதோ பெரிய ஆள் நினைச்சா அவங்க விஜய்க்காக லைஃபை தொலைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி இந்த விஷயங்கள் பண்றாங்க. ஸோ இவங்க தமிழ் மக்களோட ஜென்ரல் மூடை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள் கிடையாது. இது ஒரு மேபி ஒரு 2-3% ஆட்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. அதை தாண்டி நிறைய மக்களுக்கு யோசிக்கக்கூடிய திறன் இருக்கும். இப்ப என்னன்னா, இதை தாண்டி இந்த கூட்டம் ஒண்ணு இருக்கு, ஒண்ணு ஓகே. அதை தாண்டி மீடியாவும் விஜய்க்கு பெரிய ஹைப் கொடுக்குறாங்க. விஜய் ஸ்டாலினை விமர்சிச்சு பேசுறது, திமுக விமர்சிச்சு பேசுறது, அப்படிலாம் பேசும்போது ஏதோ விஜய் திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் மாதிரி விஜய்க்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும்போது இன்னொரு கூட்டம் ஏமாறவும் செய்யும். அரசியல் தெரிஞ்ச ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, ஏமாறவும் செய்வாங்க. ரைட்டு, இப்ப விஜய் நிஜமாவே அவர் தான் திமுகவை எதிர்க்கிறார் போல, ஸோ நம்ம விஜய்க்கு ஓட்டு போடலாம் போல அப்படின்ற மாதிரியும் ஒரு கூட்டம் யோசிக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 5-6% ஓட்டு விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் கண்டிப்பா விஜய் வீக் ஆகும். விஜய் நார்மலா ஒரு 8% ஓட்டு வாங்கியிருப்பாருன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் வருதுன்னா அவருக்கு பெரிய டேமேஜை ஏற்படுத்துது. ஏன்னா விஜயோட ஸ்ட்ரென்த்தே அவரோட அந்த இமேஜ் தான். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், நான் ஒரு பெரிய ஹீரோ, நான் பயங்கரமான ஆளுன்ற அந்த இமேஜ் தான். இதெல்லாம் அந்த இமேஜை உடைக்குது இல்ல. பிரச்சனை வரும்போது தெரிச்சு ஓடுறீங்க, அங்க உங்களுக்கு ஹேண்டிலே பண்ண முடியல, உங்க மூஞ்செல்லாம் பதறிடுது, உங்களால ஃபீல்டுல நிக்க முடியல, அதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ண முடியல, பேச முடியல. இதையுமே அந்த ரசிகர் கூட்டம் ரசிக்கும். அவங்க வேற ஏதாவது உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவர் ஏதோ பெரிய திட்டம் திட்டிட்டு இருக்காரு விஜய், சீக்கிரட்டா வேற ஒரு விஷயம் பண்ணுவாரு, அடிக்க வேண்டிய கரெக்டா அடிப்பாரு, இப்படி ஏதாவது அவங்க சினிமா பாணியில் அவங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா சாதாரண மக்களுக்கு தெரியும் விஜய் பயங்கரமா சொதப்பிட்டார் அப்படின்ற விஷயம் தெரியும். தலைமை தாங்குவதற்கான எந்த தகுதியும் விஜய் கிடையாதுன்றதும் சாதாரண மக்களுக்கு தெரியும். ஸோ அதனால இது பெரிய ஒரு டேமேஜ் தான். டிவிகேவுக்கு ஏற்படக்கூடிய எல்லா டேமேஜுமே அது பிஜேபிக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது, ஈவன் என்டிகேவுக்கும் நல்லது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால விஜய் அவங்க கூட சேர்ந்தாச்சுன்னா ரொம்ப நல்லது. சேராம இருந்தாலுமே டெஃபினட்டா இது பெரிய டேமேஜ் அவங்களுக்கு ஏற்படுத்தும். இப்போ இன்னொரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா, கள்ளக்குறிச்சிக்கு போக முடியாதவங்களால, வெங்கவேலுக்கு போக முடியாதவங்களால இங்க மட்டும் கரூருக்கு மட்டும் போக முடியும் அப்படின்னா அதுக்குள்ள அரசியல் இருக்கு, ஏன் நீ இங்கெல்லாம் போல அப்படின்னு அண்ணாமலை கூட நேற்று கேள்வி எல்லாம் கேட்டிருந்தார். எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்கள்? கரெக்ட். இப்போ இந்த இஷ்யூ நடந்தவொடனையும் செந்தில் பாலாஜி பார்த்தோம்னா ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு, ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறாரு, ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரு, ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. இந்த விஷயத்தில் அப்பயும் பண்ணியிருக்கலாம்ல. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டப்ப அதே மாதிரி பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அப்போ தெரியுது நம்ம பக்கம் சுத்தமாக நியாயமே இல்லை, நம்ம வாய் திறந்தோம்னா மாட்டிப்போம், அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி மற்ற திமுக தலைவர்களுக்கும் தெரியுது, அங்க நம்ம போனோம்னா சிக்கல், மாட்டிப்போன்னு தெரியுது. ஸோ அப்ப அந்த இஷ்யூவை பத்தி பேசுறதே கிடையாது, சைலண்டா விட்டுறது. இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்ல சில நேரங்கள்ல, கார்னர்ல மாட்டிப்பாங்கல்ல, அப்ப திமுகவோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்னா மௌனம், எதுவுமே பேசுறது கிடையாது. திமுக மௌனமா இருக்கும்போது அதே ஸ்ட்ராட்டஜியை மீடியாவும் கையில் எடுப்பாங்க, மீடியாவும் மௌனமா இருக்கும். இது என்ன ஆச்சரியன்னு நமக்கு எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. கரெக்டா கள்ளக்குறிச்சி அந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம் நிறைய டெத் ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு.
மீடியா அதை பிரைம் டைம்ல எடுத்து டிஸ்கஸ் பண்ணல எடுத்தோன்னையும். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல நிறைய டெத்லாம் வருது, கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியால நிறைய டென்ஷன்லாம் கிரியேட் ஆகுது, அது ஒரு பேசு பொருளா மாறுது. அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அதை எடுத்து பேசுறாங்க. அதுக்கப்புறமும் குயிக்கா பார்த்தோம்னா டக்குன்னு புதுசா வேற ஏதாவது ஒரு டைவர்ஷன் வரும்போது அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை ஒரு 2 daysல இதை விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த இஷ்யூவை எடுத்து பேசுறோம் பாருங்க, இவ்வளவு பேசுறோம், பட் அந்த இஷ்யூவை இதே மாதிரி எடுத்து பேசல. இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா இப்ப கூட இந்த விஜயோட இஷ்யூவை நம்ம பேசும்போது நிறைய முக்கியமான இஷ்யூஸை நம்ம பேச தவறிடுறோம். விஜயோட இஷ்யூ ஒரு டைவர்ஷனா தான் இருக்கு, பட் இதை நம்ம பேசிதான் ஆகணும். 41 பேர் இறந்துருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சினிமா வெறியில போய் 41 உயிர்கள் நம்ம பலி கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு சொசைட்டியா நம்மளை பத்தி யோசிச்சு பாருங்க. நீதி அரசர் அதையும் கேட்டிருக்காரு, இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்றாரு. அன்பார்ச்சுனேட்லி உலகமே இதை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு பொருள் என்ன? உலகமே பார்த்துட்டு இருக்கு, நமக்கு அந்த அளவுக்கு பெரிய பார்த்தா என்ன நினைப்பாங்க இதை பார்த்து? இது ஒரு பெரிய ஒரு அவமானம். இது நமக்கு இந்த இடத்துல போய் நம்மள கொண்டு விட்டுருக்காங்க. ஸோ அதனால இதை பேச வேண்டிய தேவையும் இருக்கு. ஆனா இன்னொரு சைட்ல கவர்மெண்டோட ஃபெயிலியர் நிறைய இருக்குங்க. கவர்மெண்ட் நிறைய இடத்துல தோத்துருக்காங்க, நிறைய தவறுகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பட் அதை பத்திலாம் பேசுறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிருச்சு. விஜய் ஒரு பெரிய டைவர்ஷனா இருக்காரு. ஒவ்வொரு சாட்டர்டேயும் வெளியே தேவையில்லாத டைவர்ஷனை கிரியேட் பண்ணி இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு, அதுவும் ஒரு பெரிய டைவர்ஷன் தான். இவங்களெல்லாம் தூக்கி உள்ள வச்சா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அதை விட்டுக்கிட்டு அது இதுன்னு போட்டு குழப்பி பேசி செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சா முடிஞ்சு போச்சு. தவறு பண்ணவங்கள தண்டிச்சா முடிஞ்சு போச்சு. பட் இன்னைக்கும் பார்த்தோம்னா விஜய் பத்தி தான் பேசுறோம், பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நம்மளும் தள்ளப்படுறோம். அப்ப என்ன ஆகுது? தமிழ்நாட்டுல 7 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லாம போகுது. தேவையில்லாத இந்த உதவாக்கிற கட்சியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய ஒரு சிக்கல். எல்லாத்தையும் ஒரு அரசியல் பிரச்சாரமா மாத்திடுறது. கள்ளக்குறிச்சிக்கு இவங்களுக்கு போக முடியாது, இங்க பார்த்தா எல்லா அரசியல்வாதிகளும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட உள்ள இறங்குறாங்க. ஏன்னா திமுகவுக்கு ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணலாம் இந்த இஷ்யூ, அவங்க சைடை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஆப்போசிட் அந்த உங்களை எதிர்க்கக்கூடிய அந்த கூட்டம், தாவேகா கூட்டம், அவங்களுக்கு எந்த காமன் சென்ஸும் கிடையாது, எல்லா தவறுகளும் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ திமுக சைட்ல ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல அவங்க இருக்காங்க. அதனால இதை வச்சு அவங்க அரசியல் பண்றாங்க. ரெண்டாவது, திமுகவை பொறுத்தளவுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட நோக்கம் என்னன்னா தாவேகா வர்சஸ் டிஎம்கேன்னு அந்த நரேட்டிவை செட் பண்றதுதான் திமுகவோட நோக்கம். ஸோ அதுக்கும் இது உதவும். அவங்கள பொறுத்தளவுல ஏதோ தாவேகாவை அட்டாக் பண்ற மாதிரி பேசுறது, தாவேகா கட்சிக்காரங்க இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி பேசுறது, இந்த இஷ்யூ, இந்த சோகமான இஷ்யூவையும் அவங்க டிஎம்கே வர்சஸ் தாவேகான்ற மாதிரி மாத்துறாங்க. அப்படி மாற்றும் போது பாஜகவையும் அதிமுகவையும் நீங்க ஓரம் கட்டிடலாம். அதுக்கும் அவங்க நல்லா பயன்படுத்துறாங்க. இதை திமுக நினைச்சா கள்ளக்குறிச்சி இஷ்யூ மாதிரி இதையும் சைலண்டா விட்டு கடந்து போயிருக்கலாம். மீடியா கள்ளக்குறிச்சி இஷ்யூ எல்லாம் பெருசா எடுக்கலையே. இதை விட அது மோசமான இஷ்யூங்க. இதை விட அது ரொம்ப மோசமான இஷ்யூ. இது கூட பார்த்தோம்னா தாவேகான்ற அரசியல் புரிதலே இல்லாத ஒரு கட்சி கண்மூடித்தனமா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, முட்டாள்தனம் பண்ணிட்டாங்க. அவங்க மேல தப்பு இருக்கு, ஆனா என்ன பண்றோன்னே தெரியாம ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாங்க. அங்க அப்படி கிடையாது. கள்ளச்சாராய மரணங்கள்ன்றது இன்னும் சீரியஸான ஒரு இஷ்யூ. சிஸ்டமிக்கான கரப்ஷன் கிரவுண்ட்ல இருக்கு. நம்மளோட கவர்மெண்ட் மிஷினரி கரப்டா இருக்கு. கள்ளச்சாராயன்ற அந்த பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அது மிகப்பெரிய இஷ்யூ. அதை ஒரு 2-3 daysல அப்படியே நம்ம தூக்கி போட்டு வேற இஷ்யூஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இந்த இஷ்யூ இன்னைக்கு உயிரோட வச்சிருக்காங்கன்னா அதுல திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. அவங்க டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்ற நரேட்டிவையும் இதை வச்சு பில்ட் பண்றாங்க. டிவிகேவோட சண்டை போட்டு டிஎம்கே ஈஸி. ஏன்னா டிவிக்கு நான் சொன்ன மாதிரி அவன் ஒரு கட்சியே கிடையாது. கட்சி மாதிரியான தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பிம்பம் தான் அவங்க. இந்த பலூன் இருக்கும்ல, காத்தடிச்சு ஒரு மனுஷன மாதிரியே ஷேப்ல பலூன் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி தான். அது ஒண்ணும் கிடையாது. அதோட சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸி. திமுகவால எந்த கட்சியோட இன்னைக்கு சண்டை போட முடியாது. ஏன்னா இவங்க ஆட்சி அந்த அளவுக்கு இருக்கு. இவங்கனால நிஜமான ஒரு கட்சியோட போய் டைரக்டா போய் ஃபைட்டே பண்ண முடியாது. பிஜேபியோடய ஃபைட் பண்ண முடியாது, அதிமுகவோடய ஃபைட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ரொம்ப வீக்கான கம்ஃபர்டபுளான ஒரு எதிரியை உருவாக்கி அவங்களோட இந்த பஞ்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எனக்கு இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா, இதெல்லாம் தாண்டி நம்ம பெரிய வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்றோம், டபுள் டிஜிட்டில் நம்மளுடைய வளர்ச்சி உயர்ந்திருக்கு 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்றோம், பெரிய பொருளாதாரமாக மாறிட்டோம், உயர்ந்துட்டோம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, எல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்பொழுது, இதுவெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்பொழுது கள்ளச்சாராயம் குடிச்சு இந்த இவ்வளோ வளர்ந்த ஒரு நாட்டில், வளர்ந்த ஒரு மாநிலத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு 66 பேர் இறந்து போயிடுறாங்க. ஒரு நடிகனை பார்க்க போய் 41 பேர் இறந்து போயிடுறாங்க. அவங்க தலைவர்லாம் பார்க்க போல, நடிகராக தான் அவங்க, நான் நினைக்கிறேன், நடிகரை பார்க்க போய் 41 பேர் இறந்து போயிடுறாங்க. குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துடுறாங்க. ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி இப்படி பண்ணுமா?
இது ஒன்றும் ஒரு பக்கம் நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ப்ரொபகண்டா பண்றோம், இதெல்லாம் பண்றோம். இன்னொரு பக்கம் ரொம்ப அடிமட்டத்துல மக்களுடைய சிந்தனைகள்லாம் போயிட்டு இருக்கு. எப்படி இதை பேலன்ஸ் பண்றது, எப்படி பாக்குறீங்க? இப்போ நானும் ஸ்கூல் படிக்கும்போது பிஜேபி ஒரு கேம்பெயினை நடத்தினாங்க. வாஜ்பாய் இப்போ பிஎம்ஆ இருக்காரு. இந்தியா ஷைனிங் அப்படின்ற ஒரு கேம்பெயின். அப்போ நீங்க ரொம்ப சின்ன பையனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்தியா ஷைனிங் அப்படின்ற கேம்பெயின் நானே அப்போ ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். மாட்டேன். ஆமா, ரொம்ப சின்ன வயசு தான் அப்போ எனக்கு. வாஜ்பாய் பிஎம் அந்த டைம். அப்போ ஸோ எலெக்ஷன் கிட்ட வரும்போது இந்தியா ஷைனிங், இந்தியா ஜொலிக்கிறது, ஒளிர்கிறது அப்படின்ற கேம்பெயின் ரன் பண்ணாங்க. ஒரு சைட்ல கேம்பெயின் அப்படி இருந்தாலும் இந்தியா என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்தியா ரொம்ப பாவர்ட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு, இன்னைக்கும் இருக்கு, அன்னைக்கும் ரொம்ப அதிகப்படியான வறுமையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனா ஒரு இந்த மாதிரியான இந்தியா ஷைனிங் அப்படின்ற ஒரு கேம்பெயினை நடத்தினாங்க. இங்க திமுகவும் ஏறக்குறைய அதே விஷயம்தான். தமிழ்நாடு எப்படி இருக்குன்றது ஒண்ணு, தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு. எஜுகேட்டடான ஸ்டேட்லாம் நான் பார்க்கல. இது ஒன்றும் எஜுகேஷன்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் அப்படிலாம் பார்க்கல. சும்மா ஒரு சர்டிஃபிகேட் வச்சு அது எஜுகேஷன்லாம் கிடையாது. நாங்கள் 12th படிச்சிட்டோம், எங்களுக்கு கையெழுத்து போட தெரியும், எங்களுக்கு எழுத படிக்க தெரியும், அது எஜுகேஷன் கிடையாது. எஜுகேஷன்ன்றது காமன் சென்ஸ் இருக்கணும், நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும், என்ன பண்ணுன்ற அந்த நோக்கம் லைஃப்ல இருக்கணும், படிச்சா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இதெல்லாம் தான் எஜுகேஷன். அதை விட்டுட்டு சும்மா நீங்க ஸ்கூல்ஸை கட்டிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ஏமாத்துறது பேர் எஜுகேஷன் கிடையாது. மேபி அது பேசிக்கான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஃபுல் ப்ராப்பர் எஜுகேஷன் கிடையாது. இன்னைக்கு நம்ம நடிகர்கள் முன்னாடி போடுறோம்னா அது காரணம் என்ன? இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் நடிகர்கள் முன்னாடி தான் போறாங்க. ஸ்டாலின்ல இருந்து, உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து, அப்புறம் முகா முத்துவா, கருணாநிதி அவர்களுடைய இன்னொரு பையன், அப்புறம் அன்பில் மகேஷ் பார்த்தா இப்ப அவரோட ஒரு வீடியோ வருது, அவரோட சீரியல் நடிச்சிருக்காரு. இவங்க எல்லாத்துக்குமே சினிமா மோகம் இருக்கு, மக்களுக்கும் சினிமா மோகம் இருக்கு. சினிமா மோகம் இருக்குனாலே எனக்கு வேற எதுவும் ப்ரொஃபஷனலான புரிதல் இல்லைன்னு அர்த்தம். நல்ல ப்ரொஃபஷனலான ஆட்கள், நல்ல விஷன் இருக்க ஆட்கள்லாம் சினிமா பின்னாடி போக மாட்டாங்க. இந்த பர்பஸ் எதுவுமே இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்ற இடத்துல இருக்கவங்க தான் சினிமா பின்னாடி போவாங்க. அவங்களுக்கு அந்த வெற்றிடத்தை எதை வச்சு நிறைக்கணும்னு தெரியாது. ஸோ அதனால சினிமா வச்சு நிரப்பிடுவாங்க. நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க நல்ல இன்ஜினியர் ஆகணும், என்னோட ஃபீல்டில் நல்லா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா டீப்பாக போய் ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ராகுல் காந்திக்குலாம் இல்லையா சினிமா நடிகராகணுன்ற ஆசை இல்லையா? அவரும் பெரிய ஒரு பொலிட்டீஷியனோட பையன் தானே அவரும். அவர் நினைச்சா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம், படத்துல நடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அவரு பண்ணலையே. ஸோ அவருக்கு ஏன்னா ராகுல் காந்திக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச அளவு அதை கம்யூனிகேட் பண்றதுல நிறைய சிக்கல் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு மாதிரி அரண்மனையிலே வாழ்ந்தவர், சாதாரண மக்களோட மைண்ட் அவருக்கு புரியாது, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்றதுல ராகுலுக்கு சிக்கல் இருக்கு. ஆனா ஒரு நல்ல வெல்ரெட் பர்சன், நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான். பட் இங்க பார்த்தோம்னா எல்லாருக்கும் சினிமா வெறி தான். இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? இவங்களுக்கு பெரிய ஒரு எஜுகேஷன்லாம் இல்லைன்றதான் காட்டுது, பெரிய ஒரு அறிவு கூர்மை இல்லை அப்படின்ற விஷயத்தை தான் காட்டுது. அதே மாதிரி இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதனால ஒரு விதமான ஒரு போலி தோற்றம் ஏற்படுத்தப்படுது. இந்த ஷைனிங், இந்தியா ஷைனிங் மாதிரி தமிழ்நாடு பயங்கரமா வளர்ந்துருச்சு, ஜிடிபி பாருங்க 11.9%, 11.3%, அது இதுலாம் சொல்றது. நமக்கு ஜிடிபினா என்னன்னு தெரியாது, வளர்ச்சினா என்னன்னு தெரியாது. நம்மளாம் நினைச்சுக்கிறது ரைட், இவங்க ஜிடிபி இப்படி அப்படின்றாங்க, ஆவுனா யூபியோட கம்பேர் பண்றாங்க. இப்ப நிஜமாவே நம்ம வளர்ந்துதான் இருக்கோம் போல. நீங்க வளர்ச்சியை பார்க்கணும்னா ஒன்றும் இல்லை, வெளியில உங்க வீட்டுக்கு வெளியே வாங்க, ரோட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த காத்து எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குன்னு பாருங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, சாக்கடை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்தாலே நம்ம நாட்டோட வளர்ச்சி என்னன்றதை புரிஞ்சிடலாம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஜப்பானை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. ஜப்பான்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கு, ரோட்ஸ் எப்படி இருக்கு, அங்க ஏர் குவாலிட்டி என்ன மாதிரி இருக்கு, வெள்ளம் வந்தா ஜப்பான்ல எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இது எல்லாத்தையும் பாருங்க. இப்ப ஒரு வீடியோ பாக்குறேன், வெள்ளம் வரும்போதும் ஜப்பான்ல தண்ணி ரொம்ப கிளீனா இருக்கு, தண்ணி தேங்கி இருக்கு கொஞ்சம், ஆனா கிளீனா இருக்கு தண்ணி பார்க்க. ஸோ சிட்டில நடுவில் அப்போ சொல்றாங்க பாருங்க, என்னடா இது வெள்ளம் வந்தா கூட கிளீன் சிட்டியா இருக்கு அது அப்படின்றாங்க. ஸோ அப்ப இதை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னு. அதை விட்டுக்கிட்டு இவங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அது இவங்க ஒரு விதமான ஒரு போலியான பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க. அதுக்கு யூபி மாதிரியான ஸ்டேட்ஸை யூஸ் பண்ணிக்கிறது அதுவே தவறான கம்பேரிசன். யூபியை விட நம்ம பயங்கரமா வளர்ந்துருக்கோம், பீகாரை விட நம்ம வளர்ந்துருக்கோம், அதை இனி சொல்லவே விடக்கூடாது இவங்களை. அவங்க கூட நம்ம கம்பேர் பண்றதே பெரிய அவமானம் நமக்கு. நம்ம இன்னும் நல்லா டெவலப்டா இருந்திருக்கலாம். இப்ப பாருங்க இவ்வளவு கரப்ஷன் இருக்கு, இந்த கரப்ஷன்லாம் நம்ம எப்படி இருந்திருப்போம்? கண்டிப்பா இப்ப எப்படி இருக்கும்? கரப்ஷன்லாம் இல்லாம இருந்தா எப்படி இருந்திருப்போம்? முதல்ல இவங்க ஒண்ணு நம்மள பெருசா வளர்க்கல. இன்னைக்கு யூபிக்கும் நமக்கு இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இது இன்னைக்கு இல்ல அன்னைக்குமே இருந்திருக்கு, என்னைக்குமே அந்த டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. நம்ம என்னைக்குமே யூபியோட டெவலப்டா தான் இருந்திருக்கும். இப்ப திராவிட அரசியல் நீங்க இன்னைக்கு பேசுறீங்கல்ல, இதே அரசியல் நீங்க யூபியில போய் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்?
பெரியார் போய் யூபியில போய் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவர் இங்க பேசின கதையெல்லாம் பெரியார் யூபியில போய் பேசினா என்ன ஆயிருக்கும்? அப்ப அன்னைக்கே நான் டிஃப்ரெண்டா தான் இருந்திருக்கேன். அன்னைக்கே எனக்கும் யூபிக்காரனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் இருந்தனாலதான் உன் அரசியல் இங்க பேச முடிஞ்சது. சோ ஒன்னால நான் வளர்ந்து இல்ல, என்னாலதான் நீ இருக்க. அத திராவிட கட்சிக்காரங்களாம் புரிஞ்சுக்கணும். என்னமோ நாங்க தான் வளர்த்தோம், பெரியார் மண்ணா இருக்கிறனாலதான் இங்க வளர்ந்துருக்கு அப்படிலாம் கிடையாது. இங்க ஆமா. சோ தமிழ்நாடு தமிழ் மக்களா இருக்கிறனாலதான் நீங்க இங்க அரசியல் பண்ணவே முடிஞ்சது. இதே இது நீங்க யூபியில போய் அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா வேற மாதிரி அவன் டீல் பண்ணிருப்பான் அவங்கள. சோ அதனால உங்கனால நாங்க மாறல. இன்ஃபேக்ட் நாங்க நீங்க இல்லைன்னா இன்னும் பெட்டரா இருந்திருப்போம். சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால இன்னைக்கு ஊழல் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு பெருசா வளர முடியல. நான் சொல்லுவேன், இந்த லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸாவே நம்ம ஆக்சுவலா வளர வேண்டிய அளவுக்கு வளரல. இந்த குளோபலைசேஷன் ஃபேஸ்ல நம்ம இன்னும் நல்லா வளர்ந்துருக்கணும்ல. அது நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி பெங்களூர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பெங்களூர் நம்ம பக்கத்துல இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கு பவர்ஃபுல்லா வேகமா வளர்றாங்க. நம்மளால அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அங்க வேலை பார்க்குற நிறைய பேர் தமிழர்கள் தான். நமக்கு பெங்களூரை விட நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆன ஒரு சிட்டி இருக்கு. போர்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் இங்க ஐடி செக்டர்லாம் பெருசா க்ரோ ஆகல. அது பிடிஆர் அவர்களே பேசுறாரு இல்லையா, அவருக்கே வருத்தங்கள் நிறைய இருக்கு. அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் முக்கியத்துவம் அவருக்கே கொடுக்கப்படுறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த செக்டாருக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி தான் நம்ம எங்கேயோ போயிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நம்ம பேசுறது கேம்பெயின் தான். எல்லாம் ப்ரொபகேண்டாலேயே வண்டி ஓட்டுறது. நம்ம அவ்வளோ தூரத்துக்கு க்ரோ ஆயிட்டோம், இவ்வளோ க்ரோ ஆயிட்டோம், மற்றவங்கள விட நம்ம டெவலப்டா இருக்கோம். இது எல்லாமே வெறும் கேம்பெயின். கிரவுண்ட்ல அது இல்ல இல்லைங்களா? 100% கிடையாது. ஓகே, சிம்பிள்ங்க. ரோட்ஸ்லாம் நீங்க பாருங்க, நான் பாக்குறேங்க. சிட்டிக்குள்ளே ரோட் சரியில்லைன்னா அதான் நான் பாக்குறேன். சிட்டிக்குள்ளே சரியில்லை. நீங்க ரோடே சரியில்லைன்னா இப்ப ஜிடிபி வளர்ந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி வளருது? நீங்க சம்பாதிக்கிறீங்க, நான் சம்பாதிக்கிறேன், இதெல்லாம் சேர்த்துதான் ஜிடிபிக்குள்ள எல்லாமே வருது. நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஏற்படுத்தின வளர்ச்சி கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நான் உழைக்கிறதுக்கும் ரெடியா இருக்கேன், சம்பாதிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கேன். ஆஃபீஸ்ல இருந்து நான் வரணும்னா சாதாரணமா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி வர்றதுக்கு 1.25 மணி நேரம் நான் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. 20 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்றதுக்கு நான் 1.25 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப நான் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீட்டுல இருந்து ஆஃபீஸ்க்கு வரேன்? 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரேன், 15-16 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரேன். அந்த அளவுக்கு டிராபிக் இருக்கு. அவ்வளவு டிராபிக் சிக்னல்லாம் நான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒண்ணு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. ஸோ நான் உழைக்கிறதுக்கு ரெடியா இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஆஃபீஸுக்கு வந்தா தான் நான் வேலையை பார்க்க முடியும், வர்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. சரி, ரைட்டு, டிராபிக் இருக்குன்றது ஓகே. உருப்படியான ரோடா இருக்கா? அதுவும் மோசமான ரோடா தான் இருக்கு. மெயின் ரோடெல்லாம் ஓரளவுக்கு போட்டு வச்சிருக்காங்க. நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா சந்துகள்ல காலனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோசமா இருக்கும். ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ரோட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும். அங்க கேவலமான ரோடு போடுறது. ஓரளவுக்கு மெயின் ரோடுனா ஓரளவுக்கு வச்சிருக்காங்க. அதுவும் பள்ளிக்கரணை வழியா தான் நான் வருவேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு ஆயிரக்கணக்கான வண்டிகள் போகுது, அது அவ்வளவு கேவலமா இருக்கும். அந்த ரோடு தான் ஷோலினூர்ல கனெக்ட் பண்ணுது. அங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. இதை கூட உங்களுக்கு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியல. ஒழுங்கா அதெல்லாம் பண்ணாதான் ஐடி கம்பெனிஸ் நிறைய வருவான். இங்கேயே கோட்டை விட்டீங்கன்னா அவன் எப்படி வருவான்? இந்த பேசிக் இன்ஃப்ராலாம் அங்க பில்ட் பண்ணும்ல. ஸோ அதனால இந்த லெவல்ல தான் வச்சிருக்காங்க. கேட்டா எல்லாமே பெரிய வெற்றி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறது. எப்ப பாரு அட்வர்டைஸ்மெண்ட், எப்ப பாரு ப்ரொபகேண்டா, விளம்பர வெறியிலே இருக்கிறது. இல்ல, எனக்கு ஒரு கேள்வி. நான் என்னன்னா, நம்ம இவ்வளவு பிரச்சனைகள் சொல்றோம்ல, ரோடு சரியில்லை, தண்ணி இல்லை, லைஃப் ஸ்டைல், அவங்க லைஃப் ஸ்டைல ரன் பண்றதே கஷ்டப்படுறாங்க, இப்படி நம்ம நிறைய பிரச்சனைகள் சொல்றோம்ல. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் என்ன பண்ணணும்? மாற்றத்தை தேடி ஓடணும். புதுசா ஒரு ஆளை தேடணும். டே, இது சரியே இல்லை, இப்படி போனா நம்மளும் இதுல மாட்டி அதோட அழிஞ்சிருவோம், புதுசை தேடி நம்ம ஓடுவோம், ரொம்ப எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு ஆளை தேடி ஓடுவோம் அப்படின்னு தான் மக்கள் யோசிக்கணும். ஆனா மக்கள் அப்படி யோசிக்கலையே. மக்கள் என்ன பண்றான்? பின்னாடி நோக்கி ஓடுறான். இந்த மாநிலத்தை இன்னும் எப்படி பின்னாடி இழுத்துட்டு போலாம் அப்படின்னு பின்னாடி நோக்கி ஓடுறாங்க. ஆக்சுவலா மக்கள் மாற்றத்தை தேடி தான் ஓடுறாங்க. மக்கள் மாற்றத்தை தேடி ஓடுறதுனாலதான் விஜய் பின்னாடி ஓடுறாங்க. ஆனா விஜய் ஒரிஜினலா மாற்றம் இல்லைன்றது வேற. ஆனா இது இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? மக்களுக்கு மாற்றம் வேணுன்ற பார்வை இருக்கு. ஆனா விஜய் மாற்றம் இல்லைன்றது ஓகே தான். ஆனா அங்க ஓடுறாங்கனாலே மாற்றம் வேணுன்ற ஏக்கம் இருக்குல்ல. கமல் பின்னாடி ஓடுறாங்கன்னா மாற்றம் வேணுன்ற ஏக்கம் இருக்கு. சீமான் பின்னாடி ஓடுறாங்கன்னா மாற்றம் வேணுன்ற ஏக்கம் இருக்கு. பிஜேபி பின்னாடி ஓடுறாங்கன்னா மாற்றம் வேணுன்ற ஏக்கம் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்வளவு மாற்றங்கள் இல்ல. கண்டிப்பா மாற்றத்துக்கான ஆப்ஷனே இப்ப கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு மாற்றம் வேணும் அப்படின்ற தேவை ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் சொல்றேன், நிறைய பேருக்கு மாற்றம் வேணும்ன்ற தேவை இருக்கிறதாலதான் அந்த போலி மாற்றங்களை உள்ள இறக்குறாங்க.
ஸோ போலி மாற்றங்களை உள்ள இறக்க வேண்டிய தேவை அங்கிருந்து தான் வருது. இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா குறிப்பா திமுக மேல பெரிய அதிருப்தி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஏங்க விஜயை சப்போர்ட் பண்றாங்க? திமுக ஆட்சி அந்த அளவுக்கு மோசமா இருக்கு, 4 வருஷமா எதுவும் பண்ணல. சோ விஜய் மேலேயே தப்பு இருந்தாலும் அவங்க திமுகவை சப்போர்ட் பண்ண ரெடியா இல்ல. கவர்மெண்ட்டை விமர்சிக்க தான் மக்களுக்கு விருப்பம் இருக்கு. ரைட், இவங்க மேலதான் கண்டிப்பா தப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி கிரவுண்ட்ல இருக்கு. மக்களுக்கு திமுக மேல வெறுப்பு இருக்கு. சோ மாற்றம் வேணும்ன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அந்த மாற்றம் என்னன்ற தெளிவு இன்னும் இல்லை. சோ வெளியே மாற்றம் வேணும்னு வந்துட்டாங்க. இப்ப திராவிடத்துல இருந்து வெளில வந்துட்டாங்க நிறைய பேர். ஆனா அடுத்து எங்க போகணுன்றது தெரியல. கொஞ்சம் பேர் பிஜேபி பக்கம் போறாங்க, கொஞ்சம் பேர் டிவிகே பக்கம் போறாங்க, கொஞ்சம் பேர் என்டிகே பக்கம் போறாங்க. எல்லாம் ஒவ்வொரு சைடு அப்படியே போயிட்டு இருக்காங்க. போன எலெக்ஷன்ல கமலஹாசன் பின்னாடி போனாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த குரூப் எல்லாம் ஒன்று சேரணும். மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸை சுத்தி அவங்க ரேலி ஆகும். அது நடக்கும்போது கரெக்டான மாற்றம் வரும். நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.